நம்ம காலையில் எப்படி எழுப்புறோம் குழந்தைய? எந்திரி எருமை. அவன் எருமை மாதிரியே தெரிப்பான். படிடா படிப்பங்காலுது என்னத்தை படிச்சேன். வெளிநாட்டில் பாருங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து 1200 கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படி தெரியுமா? இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஸ்கூலில் சேர்த்து வராங்க எடிசனுடைய அம்மா. ஸ்கூல் வாத்தியார் பார்க்குறாரு. ஒரு வாரம் கழித்து ஒரு பேப்பரில் அந்த எடிசன் எழுதி கொடுக்குறாரு. அதை அவங்க அம்மா வீட்டில் வாங்கி பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா சார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறா எடிசன். அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? இந்த பையன் மூளை வளர்ச்சி இல்லாதவன், முட்டாள், இவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லிக் கொடுத்தாலும் புரியாதுன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. இதை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா? டேய் நீ பெரிய அறிவாளியாம்டா, உனக்கு சொல்லித்தரக்கு வாத்தியாருக்கே அறிவுலையா, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேப்பர் மடித்து புக்கில் வச்சுட்டு அம்மாவே தன்னுடைய எடிசனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மாலாம் இறந்த பின்னாடி நிறையா கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த லைட்டு கண்டுபிடிச்சது, சினிமா கண்டுபிடிச்சது எல்லாம் அவர் தான். இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா கூட அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேப்பர், அந்த புத்தகத்துக்குள்ள அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு எடிசன். எதற்கும் லாயக்கற்றவன் இவன், ஒரு முட்டாள், இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதை பார்க்குறான். இவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை அம்மா எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்களே. நம்மளாம் என்ன செய்வோம்? வாத்தியார் சொன்ன மாதிரியே இருக்கவார். வெளிநாட்டில் இத்தனை அறிஞர் விஞ்ஞானி இருக்காங்க. என்ன அர்த்தம்? போட்டி ஓட்டுக்கிட்டு எனர்ஜியை சொல்கிறாங்க, எனர்ஜியை வளர்க்குறாங்க. பயம் பிறந்தோட வெளிநாட்டில் சொல்லுவாங்களாம், நம்மளுக்கு பிரதமர் பிறந்துட்டான். உடனே அம்மா அப்படி சொல்லுவாங்க, சயின்டிஸ்ட் பிறந்துட்டான்னு சொல்லுங்க. போட்டி ஓட்டுக்கு வளர்க்குறது. நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தோன்னா அம்மா சொல்லும், எனக்கு கொல்லியோட பயம் பிறந்துட்டான். உடனே அப்பா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றுவான். கொல்லியும் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் பிச்சை தான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் பாசிட்டிவாக சொல்லுங்கள். இதே போல மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள்.